ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணி அதை எப்படி சேல் பண்ணுறது அண்ட் அதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோட எண்டிங்கில் நான் எப்படி டிஜிட்டல் ப்ராடக்ட்டை சேல் பண்ணி 10K ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்லேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன? டிஜிட்டல் ப்ராடக்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மே இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதை டிஜிட்டல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசைன் எடுத்துக்கலாம், இல்லை டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம், இல்லை வால் போஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை வெப்சைட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மே கிடையாது, அதாவது நம்மளால் தொட முடியாது. பட் ஆனால் அது எல்லாமே நம்ம சேல் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு டிஜிட்டலாக இருக்குது. ஸோ இதனால தான் அதை டிஜிட்டல் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ண முடியும். அண்ட் இந்த டிக்கெட்டில் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் தான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்பாட்டிஃபை எடுத்துக்கோங்க, எல்லாமே ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். நீங்கள் ஒரு மியூசிக் கேட்குறீங்களா, அது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். மூவி பார்க்குறீங்களா, அது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். எல்லாத்துக்குமே நீங்கள் பே பண்ணி தான் பார்க்குறீங்க. ஸோ ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை வச்சு தான் அவங்க பல க்ரோஸில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நீங்களும் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் அந்த ஃபார்மில் இருந்தால் வேறு ஃபார்மில். ஏன் எப்படின்னா, நீங்கள் ஒரு வெப்சைட்டை சேல் பண்ணி தரலாம், இல்லை அப்படி இல்லைனா ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஒரு டெம்ப்ளேட்டை கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை சேல் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிஃபை இருக்கலாம், இல்லைன்னா Gumroad இருக்கலாம். இந்த மாதிரி பல இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேல் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு நான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக Gumroad எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வால் போஸ்டர் எடுத்துக்கலாம், அதாவது ஒரு வால் டிசைன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுவோம். இதுக்காக நம்ம கேன்வாவில் போயிட்டு வால் போஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன வரும்னா நிறைய டிசைன்ஸ் வரும். ஸோ இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க. இதை மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ண பிக்சர் அப்லோட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிக்சர் தரும். அதாவது நீங்கள் எப்படி யூடியூப் தமிழில் வைக்கிற மாதிரி இது உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஒரு தமிழ் மாதிரி கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தமிழை ரெடி பண்ணியிருக்கீங்க. இப்போ அதை நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு Gumroad ஒரு வெப்சைட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சேலிங் பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் உங்கள் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுங்கள், அதோட பிக்சர்ஸை கொடுங்க, அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள், அண்ட் ப்ரைஸஸ் கொடுங்க. இது எல்லாமே கொடுத்துக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் ரெடி ஆச்சு. ஸோ அதோட லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் எப்படி இதில் ஏர்ன் பண்ணணும்னா, ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பட் ஆனால் சேல் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டம். ஏன் பண்ணால் அதை வாங்குறதுக்கு ஆட்கள் வேணும். நீங்கள் ஒரு ஈஸியாக ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிடுவீங்க, பட் அது மக்களுக்கு ஒரு வேல்யூபிளாக இருக்கணும். எந்த ஒரு வேல்யூ இல்லாத பொருள் மக்கள் வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். அந்த வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க. எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் வாங்குறதுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள் பசங்க கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அது உங்களுக்கு ஒரு வேல்யூ தரணும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு வேல்யூ வரும். ஏன்னா அப்படின்னா நிறைய பேர் ரெஸ்யூம்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க அவங்க ஜாபுக்கு போகிறதா. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணிங்க, இல்லை உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு டெம்ப்ளேட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சேல் பண்ணி கூட ஒரு நல்ல காசு பார்க்கலாம். ஸோ ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை மார்க்கெட்டிங் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு Gumroad லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அங்கே ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நமக்கு தேவையான ப்ராடக்ட் அங்கே தான் இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணால் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் Instagram எடுத்துக்கலாம், இல்லை யூடியூப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு இருக்கும். அதுக்கு ஒரு விஷயம் தான் மெட்டா ஆட்ஸ். இந்த மெட்டா ஆட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை Instagram இருக்கட்டும், 2 கமெண்ட் பண்ண தான். நீங்கள் மெட்டா ஆட்ஸில் ஆட்ஸ் கொடுக்குற மூலிமா உங்களுக்கு மேசிவான ஆடியன்ஸ் ரீச் ஆகும். ஸோ அந்த மெட்டா ஆட்ஸில் நீங்கள் எப்படி ஆட்ஸ் கொடுக்குறது அப்படின்னு கற்றுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு மெட்டா ஆட்ஸில் ஆட் கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மெட்டா ஆட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை அதில் எப்படி ஆட்ஸ் கொடுக்குறோம், அதை ஆட்ஸ் கொடுத்து எப்படி சேல்ஸ் அண்ட் லீட்ஸ்லாம் வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட்டில் மெட்டா ஆட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு மெட்டா ஆட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட் வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ப்ராடக்ட் யார் வேணாலும் ஈஸியாக ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணலாம். பட் ஆனால் அது எப்படி சேல் பண்ணுறதும் இருக்குது, அண்ட் என்ன டிஜிட்டல் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு இருக்குது. ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ இப்போ நான் எப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏர்ன் பண்ணது எப்படின்னா, நான் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். பட் ஆனால் ஒரு கோர்ஸை சேல் பண்ணேன். ஆன்லைன் கோர்ஸஸுமே ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். பிகாஸ் அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மே கிடையாது. ஸோ நான் என்ன கோர்ஸை சேல் பண்ணேன் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட். ஸோ வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ஒரு லீடிங்கான ஒரு டிமாண்டான ஒரு ஸ்கில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் பிராண்டாக இருக்கட்டும், வச்சுருக்க எல்லாத்துக்குமே ஒரு வெப்சைட் வேணும். ஸோ அந்த வெப்சைட்டுக்காக என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வெப்சைட் கிரியேட்டர், அதாவது வெப் டெவலப்பர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த வெப் டெவலப்பர்ஸுக்கு வெப்சைட் எப்படி பண்ணணும்னு தெரியணும்.
ஸோ அதுக்காக தான் நான் அந்த கோர்ஸை செல் பண்ணேன். ஸோ நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணி தான் வாங்கினேன். அண்ட் நான் எந்த விதமான ஒரு ஆட்ஸுமே ரன் பண்ணல. 0 ரூபீஸில் தான் என்னோட மொத்த அமௌண்ட்டையும் நான் ஏர்ன் பண்ணேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் லிங்க்டின். ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் பண்ணேன். ஸோ நான் வந்து இந்த கோர்ஸ் தான் சேல் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க முடிவு பண்ணேன். நான் அப்போ வந்து எனக்கு லிங்க்டின்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லிங்க்டின் பண்ணேன். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லிங்க்டின்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லிங்க்டின்ல இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் அந்த மாதிரி பல பர்சன்ஸ் வந்து இருக்கிற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அது லிங்க்டின் தான். நீங்கள் இன்ஸ்டாகிராம் கம்பேர் பண்ணால் நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட்காக வருவாங்க. பட் ஆனால் அது லிங்க்டின் போனீங்க அப்படின்னா நிறைய பேர் பிஸ்னஸ்க்காகவும் கெரியருக்காகவும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சேல் பண்ணீங்க அப்படின்னா லிங்க்டின் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்கள் நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை சேல் பண்ண அப்படின்னா எந்த பொருள் எந்த டார்கெட் ஆடியன்ஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் போடுங்க. இப்போ நான் வந்து டார்கெட் ஆடியன்ஸை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கோர்சஸ் வந்து ரெடி பண்ணிட்டு அது என்ன பண்ணால் சேல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ சேல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஜஸ்ட் போஸ்டர்ஸ் தான் போட்டேன். போஸ்டர்ஸ் பார்த்து ஒரு 2 or 3 months பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பெரிய லெவலில் எதுவுமே கிடைக்கல. ஸோ ரேண்டமாக பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல, ரேண்டமாக ஏதோ ஒரு போஸ்ட்டை பார்த்து யாரோ ஒருத்தவங்க வந்து வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லக்குன்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு தடவை வந்து ஃப்ரீயாக வந்து ஆட்ஸ் போடுறதுக்காக வந்து லிங்க்டின்லேருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஸோ அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி தான் என்னோட மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட் ஏர்ன் பண்ணேன். ஸோ அந்த ஆஃபர் என்னன்னா 1000 ரூபீஸ் ஆஃபர்ஸ். இந்த 1000 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. அந்த 1000 ரூபீஸ்க்கு எந்த அளவுக்கு ஆட்ஸ் வருமோ அந்த அளவுக்கு நான் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் மொத்த சேல்ஸுமே பண்ணேன். அந்த 1000 ரூபீஸ் ஆட்ஸுக்கு நான் 1000 ரூபீஸில் ₹1 கூட பே பண்ணல. பட் நாங்கள் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அதை நான் யூஸ் பண்ணி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நான் ஆட்ஸ் போட்டேன். அண்ட் அது மூலிமா வந்தது தான் இது. அண்ட் உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கலாம், நீங்கள் தாராளமாக வந்து ஆட்ஸ் போடலாம். ஆட்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 220 தான் லிங்க்டின்ல. ஸோ நீங்கள் ஒரு கரெக்டான ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அது வந்து யூசர்ஸ் வந்து வேல்யூபிள் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேளை கெரியர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா லிங்க்டின் வாங்க. அண்ட் என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வாங்க. ஸோ என்ன தான் ப்ராடக்ட் நீங்கள் வந்து வேல்யூவாக இருந்தாலும் அதை வந்து ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கறது மார்க்கெட்டிங் தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு மொக்கா ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சாலும் சரி, ஒரு நல்ல ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். மார்க்கெட்டிங் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். அந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறோம் உங்களுக்கு தெரியலனா கீழே கமெண்ட்டில் மார்க்கெட்டிங் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான மோர் மணி ஏர்னிங் கண்டென்ட்ஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.